வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் சாவேஜ் தமிழ்னா அவங்க ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு நம்ம டிராகன் பால் எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் கோகுக்கும் சீச்சிக்கும் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கலவரமே உருவாக்கிட்டு இருப்பாரு. அந்த டைமில் அந்த டிராகன் பாலை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகு போராடிட்டு இருப்பாரு, மறுபக்கம் எம்பவர் பீலாஃப் இருக்காரு. தென் இப்போ புதுசாக ஒரு குரூப் வேற கிளம்பிருக்கு, ரெட் ரிபன் ஆர்மி. அவங்களும் இப்போ டிராகன் பாலை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது யார் இதை எடுத்தாங்க, யார் இப்போ கைப்பற்றினாங்க? இது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ் கிங்கோட வில்லேஜே வந்து பார்த்தீங்கன்னா சூறையாடி இருப்பாங்க ரெட் ரிபன் ஆர்மி. அவரை வந்து ப்ரிசனும் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்றத இந்த 32 எபிசோடில் தான் பார்க்கணும். முக்கியமாக அவங்களோட கல்யாணம் என்ன ஆச்சு, எப்படி போய் முடிஞ்சிச்சு, ஸோ இந்த டிராகன் பாலை யார் கைப்பற்றினான்றத இன்னைக்கு இந்த 32 எபிசோடில் பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சீச்சியும் கோகுவும் அவங்களோட ஃப்ளைனிங் பஸ்ஸில் பறந்து போயிட்டு இருக்காங்க வில்லேஜ் தேடி. ஏன்னா வில்லேஜில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்ததுக்கான சிம்டம்ஸ் அவங்களுக்கு தெரியுது. என்ன ஆச்சு அப்படின்னு பதறி போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம எம்பர் பீலாஃப் அந்த டிராகன் பாலை கைப்பற்றிட்டு உடனடியாக அவர் ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி பயங்கர ஃபாஸ்ட்டாக பறந்து போறாரு. இவங்களை கிராஸ் பண்ணி இவங்க கீழே உள்ளவங்களாம் போகிறாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்லாம் போயிட்டு இருக்காங்க. இவர் ஸ்பேஸ்ஷிப்பில் போயிட்டு இருக்கான்றதை பார்த்து ரெட் ரிபன் ஆர்மியோட கேப்டனான சில்வர் ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டில் இவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். நம்ம கோகு சீச்சி அவங்களோட வில்லேஜுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே எல்லாமே நாசமா இடிஞ்சு செதஞ்ச நிலையில இருக்கு. இதை பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட ஃபங்க்ஷன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இங்க சீச்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் இங்கே இருந்துகிட்டு இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. உடனடியாக நம்ம கோகு உள்ள போந்து ஒரு 2-3 பேர் அடிக்கிறாரு. மறுபக்கம் சீச்சி அவங்க ஹெல்மெட்ல இருக்கக்கூடிய பவர்ஸை வச்சு எல்லா சோல்ஜர்ஸையும் அடிச்சு போட்டு துவம்சம் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, வாங்கடா ஓடிடலாம்னு சொல்லி அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒரு ஜெட்டை போட்டு பறந்து போயிடுறாங்க. இப்போ இங்க என்ன ஆச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க குழம்பி போயிருக்கும் போது எங்க உங்க அப்பா காணோன்னு பார்க்கும்போது அங்க ஆக்ஸ் கிங் ஒரு வலையில மாட்டிட்டு இருக்காரு. அதை பிச்சுட்டு அவர் வெளியே வராரு. இவங்க 2 பேரும் ஓடி போய் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி அவரை பார்க்குறாங்க. கட் பண்ணா மறுபக்கம் இந்த ஸ்பேஸ் ஷிப்ல அவர் பயங்கர ஃபாஸ்ட்டாக பறந்து போயிட்டு இருக்காரு. எம்பர் பீலாஃப் அவர் கையில தான் இப்போ டிராகன் பால் இருக்கு. செம்ம சந்தோஷத்தில் இருக்காரு. என்ன ஆச்சு, அவனுங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சார், நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்க்கும்போது சரி ஓகே, அவங்களுக்கு நம்ம யாருன்றதை காட்டுவோம் அப்படின்ற மாதிரி எம்பர் பீலாஃப் சொல்றாரு. மறுபக்கம் இங்க வெட்டிங் இப்படி நாசமா போச்சேமா, நான் என்னென்னமோ பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வெட்டிங்கா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கிறாரு. என்னடா உனக்கு உண்மை ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஆக்ஸ் கிங் கேட்கிறாரு. இல்லையே, ஒருவேளை நான் அங்க சீச்சியோட உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டேன், அதுதான் வெட்டிங் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி சொல்றது உனக்கு அப்படின்னு சொல்லி இவங்க குழம்பி போயிருக்க. ஆஹா, இங்க ஒரு விருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லி கோகு அந்த கிடைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே வச்சு விளாசுறாரு. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்றாரு. இவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படியாது அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்க. நம்ம கோகு எங்க தாத்தாவோட டிராகன் பாலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டிராகன் பாலை வந்து இப்போ தூக்கிட்டு போயிட்டானுங்க, இங்க பாருங்க, ஐயோ ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு, சரி ரொம்ப தேங்க்ஸ் சாப்பாடு கொடுத்ததுக்கு, நான் இப்போ உடனே அதை போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஏய் நில்லு, கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது கல்யாணமா, அதான் இப்போ சாப்பிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஐயோ, இவனுக்கு கல்யாணம்னா சாப்பாடுனா என்னன்னு கூட புரியாம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழம்பு போய் நிக்க. அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே பறந்து டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க நம்ம சீச்சிக்கு செம்ம சோகமாயிருச்சு. அவங்க அப்பா வந்து சொல்றாரு அவனே தேடி வருவான், அவனுக்கு ஒரு வேலை இருக்கு, கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்கள கன்வின்ஸ் பண்றாங்க. இங்க மறுபக்கம் நம்ம எம்பர் பீலாஃப் கிளவுட்ஸுக்கு மத்தியில் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி அந்த ரெட் ரிபன் ஆர்மியோட கேப்டன் சில்வரை வந்து அட்டாக் பண்ணி அவரோட ஜெட்டை வந்து உடைச்சிடுறாரு. ஸோ அவர் கீழே விழுக, ஆஹா நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமே டிராகன் பால் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனடியாக அவரோட ஆர்மி மெம்பர்ஸோட ஜெட்டு மூலமா அவங்கள தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஸோ அவங்களோட ஹெட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி நாங்கள் அவங்கள மிஸ் பண்ணிட்டோம், அவங்க எங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஒரு டெசர்ட் சைடு வந்து அங்கே தான் அந்த டிராகன் பாலோட சிக்னல் இருக்கு, போய் தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கே டெசர்ட்ல தேடி பார்த்தா ஒண்ணுமே தெரியல. அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு புதமணல் மாதிரி அவங்க கால் மாட்டிக்கிட்டு கீழே போயிடுறாங்க. கீழே ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டே நம்ம எம்பர் பீலாஃப் உருவாக்கி ஸோ அந்த பேஸ்மெண்ட்ல இவங்க எல்லாரையும் ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்குமே ஒன்றும் புரியல. கரெக்டாக பார்த்தா நம்ம கோகுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெசர்ட்ல அந்த ஒரு ட்ராக்கர் மூலமா தேடிட்டு இருக்கான். இங்கே தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணலுக்கு மேலே தேடிட்டு இருக்கான். நம்ம எம்பர் பீலாஃப் தான் கீழே பேஸ்மெண்ட்ல இருக்காரு. அவர் வந்து என்னடா இவன் மறுபடியும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போது என்ன கேமரா பார்த்து கிட்ட வரான், கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கேமரா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோகு ஒன்று கடிச்சிட்டு இருப்பாரு. ஐயோ என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தலையில அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேப்ல எம்பர் பீலாஃபோட அந்த ஒரு சதி வேலைகள் வந்து அவர் சைடு கேப்ல பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரையும் இப்படியா பிரசன்ட் பண்ணிடணும்னு மேல பறந்துட்டு இருக்க ரெட் ரிபன் ஆர்மியோட கேப்டன் நம்ம கோகோ பத்தி யார் அந்த சின்ன பையன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னும் போது ஆஹா வந்துட்டானுங்கடா, உடனே சுடுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லா கன்ஸையும் வச்சு ரெட் ரிபன் ஆர்மியோட ஜெட்ஸை வந்து ஷூட் பண்றாங்க. ஆஹா இவன் வந்து கீழே பேஸ்மெண்ட்ல ஏதோ வெப்பன்ஸ் நிறைய வச்சிருக்கான், உடனடியே நம்மளோட எல்லா ஆர்மி மெம்பர்ஸையும் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாரு. இங்க கோகுவையும் பார்த்தீங்கன்னா நம்ம எம்பர் பீலாஃப் வந்து பிரசன்ட் பண்ணிடுறாரு. ஏய் தம்பி எப்பரா இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க,
ஒழுங்கு மரியாதை எங்கள் தாத்தோட டிராகன் பாலை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தர முடியாது போடா அப்படின்னு சொல்லி இங்கே நக்கல் பண்ணுறாரு. ஒன்னடியாக ஒரு ரோபோ இறக்கி விட்டு நம்ம கோகுவை காலி பண்ணலான்னு பார்க்க நம்ம கோகு காமெஹாமெஹாவை யூஸ் பண்ணி அந்த ரோபோட்டை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த செவுத்தையுமே உடைச்சிட்டு அந்த பேஸ்மெண்ட்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடறாரு. மறுபக்கம் ரெட் ரெபன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புல்லட்ஸ் மட்டும் இல்லாமல் பாம்லாம் போட்டு இந்த பேஸ்மெண்ட்டை தரமட்டமாக நொறுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெடிக்குது. டிராகன் பால் எடுத்துகிட்டு எப்படியா நம்ம ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எம்பர் பீலாஃப் அவங்களோட ஆளுங்களாம் ஓடி வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்டில் நம்ம கோகு வரதை பார்த்தா ஐயோ இவனா ஓடிங்கடா எஸ்கேப் ஆயிருங்கடா அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்னடியாக எப்படியா ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி போயிடலாம்னு சொல்லி ஏறி போக நம்ம கோகு விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஷிப்லையுமே ஏறிக்கிறாரு. ஸோ அந்த ஷிப்பில் ஏறிட்டோம் அவ்வளோதான் இனி நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா ரெட் ரிபன் ஆர்மி அவங்களோட ஆளுங்க ஆர்மி எல்லாருமே வர சொல்லி ஒரு மிகப்பெரிய படையே வானத்தில் ஒரு ஃப்ளைட் ஜெட்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து இப்போ அட்டாக் பண்ணுறாங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்பை. அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. இங்கே எம்பர் பீலாஃப்க்கு வந்து அப்படியே பதறுது. ஆஹா என்னடா எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி. நம்மகிட்ட வேற டிராகன் பால் இருக்கு எப்படியா தப்பிச்சிடணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இங்கே நம்ம கோகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே பயங்கரமாக அட்டாக் பண்ண அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய டேமேஜஸே ஏற்படுத்தி அது வந்து வெடிக்குது. நம்ம கோகு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் நிம்பர்ஸ்னு கூப்பிட்றாரு. பட் அதுக்கு முன்னாடி அவர் மூஞ்சிக்கு நேராகவே அந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் வெடிக்குது. அவர் கீழே விழுகிறாரு. மொத்தமாக வெடிச்சு ஒரு மிகப்பெரிய புகை மண்டலமே அங்கே உருவாகிருக்கு. இங்கே ஒரு பேராசூட்ஸை வச்சு நம்ம எம்பர் பீலாஃபும் அவரோட ஆளும் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா சேஃபாக லேண்ட் ஆகுறாங்க. எப்படியோ டிராகன் பால் என்கிட்ட தான் இருக்குது, இந்த புகையில் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, எப்படியா எஸ்கேப் ஆகிடலாம் இதை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க ஜாலியாக கீழே இறங்கி இருக்கும்போது பார்த்தா மொத்த ஃப்ளைட்டும் கீழே லேண்ட் ஆகி எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. நீ கீழே தாண்டி வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி. போச்சுடா டிராகன் பால் எடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இவனுங்க சுத்து போட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இறங்க உடனடியாக அந்த டிராகன் பாலை என்கிட்ட குர்ரா அப்படின்ற மாதிரி அந்த ரெட் ரிபன் ஆர்மியோட கேப்டன் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பாலை கைப்பற்றான். இது மட்டும் இல்லாமல் அவங்க 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கன் பாயிண்டில் பிடிச்சிட்டான். பட் கோகு என்ன ஆனா அங்கே மொத்தமாக என்ன ஆகுது அப்படின்றது ஸ்டில் இப்போ வரைக்கும் குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா கோகுவை காணோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீலாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கன் பாயிண்டில் வந்து பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டிராகன் பாலையுமே இப்போ இந்த ரெட் ரிபன் ஆர்மியோட கேப்டன் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டான். இதோட இந்த எபிசோட் 32 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நம்ம கோகுக்கு என்னாச்சு, அவர் பத்திரமா இருக்காரா, இந்த டிராகன் பால் இப்போ யார் கைக்கு போகுது, இப்போ ஒரு பீலாஃபோட ஸ்பேஸ்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிருச்சு. ஸோ அவர்கிட்ட போகுமா இல்லை இந்த ரெட் ரிபன் ஆர்மி வந்து இந்த டிராகன் பாலை கேப்சர் பண்ணிட்டாங்களா, கோகு என்ன ஆச்சு, அவன் என்ன பண்ண போறான் அப்படின்றதெல்லாம் அப்கமிங் எபிசோட்ஸ் 33 அதில் அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி செம ஃபன்னான நிறைய அமேசிங்கான ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன்ஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம மிஸ்டர் சாவேஜ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை தொடர்ந்து இப்போ டிராகன் பால் கண்டென்ட்ஸ்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதை தாண்டி நம்ம நிறைய ட்ரெண்டிங் டாபிக்ஸும் கூடிய சீக்கிரம் கவர் பண்ண தான் போகிறோம். லைக் அனிமே மாங்கா இது மாதிரி எல்லாத்தோட ட்ரெண்டிங் கரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோரிஸையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வேணும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.